அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026 மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் ராசியான 12ஆம் வீடான மீனராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ஜென்ம ராசியிலே சனி இருக்காருங்க. ராசியிலே சனி இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்கார். இது வந்து வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. இந்த வருஷம் என்ன பார்த்திங்கன்னா, சனி பயிற்சி கிடையாது, ஆனால் குரு பயிற்சி இந்த வருஷம் நடக்க போகுது. ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு படாத பாடு பட்டுருக்கீங்க. ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம், மன உளைச்சல் எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா 7.5 ஜென்மசனி போயிட்டுருக்கு. 7.5 சனியில் உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால நடுப்பகுதியில் இருக்கீங்க. 7.5 சனியில் உங்கள் மேலே ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குங்க. எதாக இருந்தாலும் கஷ்டம், எதாக இருந்தாலும் போராட்டம், மன அழுத்தம், திருமண வாழ்க்கை நிம்மதி இல்லை, சந்தோஷம் கிடையாது, வேலையில் நல்ல ஒரு நிம்மதி கிடையாது, மன அழுத்தம் ஓவராக இருக்குது, ஒர்க் லோடு ஓவராக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி தொழிலில் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியல, பணம் இல்லை, ஒரு சில பேர் கடனில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு சில பேர் தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மத்தில் இருக்க சனி. ஏன்னா சனிங்கிறது ஒரு இருள் கிரகம், ஒரு இருட்டான ஒரு பிளானட் சனி. அது நம்ம மேலே மனுஷனோட உடம்பத்தில் தாக்கம் இருக்கிறதுனால அதோட வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு இருள் கிரகம் நம்ம மேலே அந்த வைப்ரேஷன் பட்டுச்சுன்னா கடுமையான ஒரு இருட்டுக்குள்ளே மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த இருட்டில் தான் நம்ம மீனராசிக்காரங்க மாட்டிட்டீங்க. இந்த மீனராசிக்காரங்க மாட்டிட்டு மன அழுத்தத்தில், ஒரு மன உளைச்சலில், என்னடா பண்ணுறது, வாழ்க்கை என்னடா பண்ணுறது, ஒரு போராட்டத்திலே போயிட்டுருக்குங்க. சரிங்களா? ஒரு போராட்டத்திலே போயிட்டுருக்கீங்க. ஒரு நிம்மதி கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தெளிவில்லாத வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கீங்க. உடம்பே அடித்து போட்ட மாதிரி டயர்டாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கம்மியாகும், குறையும். எப்போ நடக்கும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? 5ஆம் இடத்துக்கு குரு வரணும், என்ன நடக்கும்? உங்கள் ராசி பார்க்குறாரு. மன அழுத்தம் கம்மியாகும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதெல்லாமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? 5ல் வந்து குரு இருக்கிறாரு. உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும். உங்களுக்கு அதே புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? 5ல் இருக்க குரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஜென்மசனியில் தான் மேக்ஸிமம் பாருங்கள் 7.5 தான் கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெருசாக வாழ்க்கையில் நல்லா நடக்கலைன்னா கூட இந்த டைம் வந்து பெருசாக உங்களுக்கு கெடுக்காது. இந்த டைம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய் விட்டு அழுதுருப்பீங்க. மீனராசிக்காரங்களை வாய் விட்டு அழுது மன உளைச்சலில், ஒரு டிப்ரெஷனில், ஒரு சைக்கோ மாதிரி இருக்க நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. அப்படியே உங்களை போட்டு அழுத்திட்டே இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும். உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு குரு வருவார். சரிங்களா? கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு குருவாக இருப்பார். உங்கள் ராசிநாதனே 5ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். சரிங்களா? ஆனால் 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு வந்து பாருங்கள் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். கேது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது உங்களுக்கு குருவோட சேர்றதுனால கேள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை நாள் என்னென்னமெல்லாம் பணத்தை விட்டு இழந்தீங்களோ அதெல்லாமே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் வரும். ஜூன் மாதத்துக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க தெரியும். உங்களுக்கு நல்லது நடக்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறமும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ராகு உங்களுக்கு லாப ராகுவாக இருக்கிறதுனால பணத்தை கொட்டி கொடுப்பாருங்க. நிறைய லாபத்தை சம்பாதிக்க வைப்பார். நிறைய பணத்தை கொடுப்பாரு. பேங்க் பேலன்ஸ் சேவ் பண்ணுற பேங்க்கில் பணம் இருக்கிறது, பர்ஸு பேக்கெட்லாம் பணம் இருக்கிறது, பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க பணம் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னா, ராசியில் இருக்க சனி வந்து கொஞ்சம் குழப்பத்திலே கொஞ்சம் வச்சுருப்பார் உங்களை. சரிங்களா? அவங்கள நம்புறதா, இவங்கள நம்புறதா, நம்ம அதை பண்ணுறதா, இதை பண்ணுறதான்னு வச்சுருப்பார். ஆனால் புதுசாக யாரையும் நம்பிட வேண்டாம். ஜென்ம சனியில் சில தவறான பழக்க வழக்கங்கள்லாம் உருவாகும். புதிய நண்பர்களை சேர்த்திக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை வந்து இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சனி ராசியில் இருக்க சனி தான் குழப்பத்தையும் கொடுப்பாரு. நம்ம அங்கே வேலைக்கு போகலாமா, இங்கே போகலாமா கொடுப்பார். சரி, இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா, நல்ல சம்பளம் கிடைக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா தெரியும் அந்த பழைய வேலையே பரவாயில்லன்னு தோணும். சரிங்களா? அதனால் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த MLM, பிட்காயின், இந்த லாட்ரி ரேஸ் இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் போனீங்கன்னா பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், அதே மாதிரி மனக்குழப்பம் இதெல்லாமே ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஆனால் ராசியில் இருக்க சனி குழப்பத்தை கொடுக்குறாரு. அங்கே குரு பார்வை இருக்கிறனால அந்த குழப்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வர வைக்கிறாரு. சரிங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் குழம்புவீங்க, அதுவான்னு சொல்லி யோசிச்சு குழம்புவீங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு 4-5 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் தெளிவாக முடிவு எடுக்கிற மாதிரி தான் வரும். அதை தான் பண்ணும் இந்த வருஷம். சரிங்களா?
லவ் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லவ்வில் பிரேக்கப் பண்ண நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா லவ்வில் தான் பிரச்சனையே உங்களுக்கு வரும், லவ்வில் தான் பாதிப்பே வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு திருமண வாய்ப்பு, புத்திர பாக்கியம் மேலே கவலைப்படாதீங்க. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துடும். ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும். ஒரு சில பேர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வரன் வரும், நல்லா திருமணம் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். முக்கியமாக சொல்ல போனால் காதல் திருமணம், லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். நான் 5ல் குரு வர்றார், ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ காதல் திருமணம் நிறைவேறும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்குங்க. 11ஆம் இடத்த ராகு இருந்து இங்கே குரு பார்வை இருக்கிறதுனால பணம் வரும் இந்த வருஷம். நிறைய தொலைச்சிருப்பீங்க, நிறைய ஏமாற்றிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய மீனரசிக்கிறவங்களும் ஏமாளி தான். நல்ல குணம் இருக்கும், ஆன்மீக சிந்தனை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்ல குணம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும், யாரும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி 7.5 சனி போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு. இது இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விரயங்களெல்லாம் உங்களுக்கு இருக்காமல், பெரிய விரயங்களெல்லாம் இருக்காமல், ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய இதில் வேலை செய்கிறீங்களா, வருமானம் வரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஓரளவுக்கு லாபம் வரும். ஆனால் புதுசாக ஆரம்பிச்சிட வேண்டாம். அது நம்ம ஜென்ம சனி முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மீனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் புத்தாண்டாக தான் உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த தமிழ் புத்தாண்டாக இருக்கும். புதுசாக பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு உருவாகுது. இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் புதுசாக உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்போ பிரச்சனையோ உங்களுக்கு உருவாகாதுங்க. சரிங்களா? பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது, கவலைப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? மன உளைச்சல், மன ரீதியான பிரச்சனை, அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடம் தான் இந்த வருடம், இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் 2026. ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றதும் 5ல் கேது வர்றதுனால சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு டைம்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. அது பாருங்கள், உங்கள் பாகிஸ்தானத்தையும் செவ்வாயோட வீட்டையும் குரு பார்க்குறாரு, விருச்சிக ராசி. அப்பாவோட ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருந்துச்சு, அது உங்களுக்கு ரெடி ஆகும். அப்பாவோட பூர்வீகத்து கைக்கு வரும். லாங் ட்ராவல் போகலாம், வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம் போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது எல்லாமே சக்ஸஸ் தான். நான் 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, ஹையர் ஸ்டடீஸ். அதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் சிறப்பாக இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட ஒரு சிறப்பான ஒரு டைம்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒரு சில மீனராசிக்கு மட்டும் உண்டு, எல்லாத்துக்கும் கிடையாது. அதை அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவான பலன் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. யாரெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்தீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க, அந்த பழைய கதையில் விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சில அறிமுகங்கள் கிடச்சி அது மூலமாக ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லோரையும் நம்பிடாதீங்க, ஒரு சில அறிமுகங்களும் வரும், டைவெர்ட் பண்ணுறவங்களும் வருவாங்க உங்களை. சரிங்களா? நல்லவங்க கூட பழகுங்க. தவறான பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு சில பேர் மற்ற நண்பர்கள் ஏற்படும், அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசியில் இருக்க சனி இந்த மாதிரி தான் கொண்டு போய் வைப்பார். மன உளைச்சலில், மனக்குழப்பத்தை வேறு மாதிரி சில டைவர்ஷன்லாம் போகும். சரிங்களா? அதனால் யோசிச்சு முடிவெடுங்க எதாக இருந்தாலும். சரிங்களா? தியானம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா மைண்டு கண்ட்ரோல் வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்மசனியில் இதுதான் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனே சொல்லலாம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க பாருங்கள். அதாவது புரட்டாதியோ, உத்திரட்டாதியோ, ரேவதியோ, என்ன தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகம், என்ன டைம் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையானா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதன் ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான். இப்போ என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்கள் நேரங்காலம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.